76 சென்டிமீட்டர் ஆஃப் மர்க்குரி பிரஷரை வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்ல தான் மாத்த போறோம். அதாவது சிஜிஎஸ் சிஸ்டத்துல இருக்கக்கூடியல எஸ்ஐ சிஸ்டத்துல மாத்த போறோம். ஸோ பிரஷரோட ஃபார்முலா தெரியும், ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அண்ட் ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டு பிரெத். ஸோ இந்த மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன் அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்னன்னா m l பவர் 1 t பவர் -2. லைக்வைஸ் லென்த் இன்டு பிரெத்தோட டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து l ஸ்கொயர். ஸோ இதை சேர்த்து எழுதிக்கலாமா? இது இங்க போகும்போது மாத்தி என்ன ஆகும்னா pressure P is equal to m l power -1 t power -1. ஸோ இங்க வந்து இந்த பவரை ஏன்னு எடுத்துக்கிறோம், எல்லோட பவரை பின்னு எடுத்துக்கிறோம் அண்ட் டீயோட பவரை சின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ப்ரெஷர் ரெண்டுமே ப்ரெஷர். ஸோ P1 இன்டூ M1 L1 T1 இஸ் ஈக்குவல் டு P2 இன்டூ M2 L2 T2. ஸோ இதுல இருந்து நமக்கு வந்து இந்த M2 P2 தான் வேணும். அதாவது இது வந்து சிஜிஎஸ் சிஸ்டம். ஸோ எஸ்ஐ சிஸ்டம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். Therefore, pressure P2 is equal to P1 into M1 by M2, L1 by L2 power -1 and T1 by T2 the whole power -2. Therefore, pressure P2 is equal to P1 ஓட வேல்யூ என்ன 76 into 13.6 into 980 dyne per centimeter square. இதை வந்து you have to memorize it, okay? Into mass வந்து கிராம் 1 gram by 1 kilogram into 1 centimeter by 1 meter into 1 second by 1 second. So இது வந்து என்ன ஆகிரும் கேன்சல் ஆகிரும் இல்ல. Therefore pressure P2 is equal to 76 into 13.6 into 980 into 10 power -3 kilogram by 1 kilogram into 10 power -2 meter by 1 meter the whole power -1. So next என்ன பண்ணணும் அப்படின்னா இது அவ்வளோத்தையுமே என்ன பண்ணிக்கிறோம்னா மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்றதை விட நம்ம லாக் எடுத்தா ஈஸியா இருக்கும். ஸோ லாக் எடுத்துக்கிறோம். லாக் 76 ஓட வேல்யூ வந்து அதாவது லாக் 76 எப்படி பார்க்கணும் அப்படின்னா 76ல 0 பார்க்கணும். ஸோ 1 இது வந்து 2 டிஜிட் இருக்கு. ஸோ 1 பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணணும். லாக் 76ல 0 என்னன்னா 8808. லைக்வைஸ் 13.6. ஸோ இதுலயுமே 2 டிஜிட் டெசிமலா தவிர்த்து therefore 1 பாயிண்ட். 13ல 6 என்னன்னா 1335 980. ஸோ இதோட இதுல வந்து 3 டிஜிட் இருக்கு. ஸோ 2 பாயிண்ட் 9912. அதாவது 98ல 0 பாக்குறீங்க. ஸோ டோட்டலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணும்போது 6.0055 கிடைக்கும். ஸோ இதோட முடியல. we have to take antilog. antilog வந்து என்ன கிடைக்கும்னா இங்க பாயிண்ட்க்கு முன்னாடி உள்ளத பவர்ல எடுத்துக்கிறோம். 10 power 6 into 00 antilogல 0ல 5ல பாக்குறோம். ஸோ 1012 கிடைக்கும். மீன் டிஃபரன்ஸ் 5. திரும்ப அதே இதுல 5ல பார்க்கும்போது 1 மீன் டிஃபரன்ஸ் 1. ஸோ டோட்டல் ஆட் பண்ணும்போது 1013. therefore பாயிண்ட் வச்சு எழுதும்போது என்ன கிடைக்கும்னா 1.013 into 10 power 6. இது அப்படியே எழுதிக்கிறோம் பிளஸ் 1ஓட சேர்த்து இன்டூ இந்த பவர் 10 power -3 into 10 ஸ்கொயர். therefore பவரை